மணி வேற 8 ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஆளையே காணுமே. என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? நேரமாவே வரமாட்டேங்கிறாரு. முதல்ல மட்டும் பாரு 5 மணிக்கெல்லாம் டான்னு வந்தாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் 5 மணிக்கெல்லாம் எனக்கு ஒர்க் முடிஞ்சிரும்னாரு. ஆனால் இப்போலாம் 8 மணிக்கு தான் வராரு. எவ்வளோ நேரம் தான் வீட்டில் சும்மா இருக்கிறது, சலுப்பாக கிடக்கு. இதில் வேற யாரும் இல்லை, தூக்கம் தான் வருது. தூங்கி தூங்கி ராத்திரி தூக்கமும் வர மாட்டேங்குது. சரி, பேசாட்டுக்கு டிவியாவது போட்டு பார்ப்போம். அமுதா டார்லிங், இந்த மாமனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஒரு 200 கூடுறா, ஒரு 200 கொடு. பாரு, ஏற்கனவே நீ என்கிட்ட காசை வாங்கி வாங்கி என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா பொய்யிரு சொல்லிட்டேன். அமுதா கண்ணு ஒரு 200 கூடுறா, ஒரு 200. படுபாவி, இவளே இறங்கி வந்தாலும் இவன் இறங்கி வரவிட மாட்டான். பாத்துக்க, சின்ன பயலுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த பெரிய எரும மாடுக்குல்ல. போங்கிட்டு மாமே ராத்திரி மகளுமா சம்பாதிக்கிறதுல உனக்கு தானே. அப்படி இருக்கும்போது ஒரு 200 கொடுக்க மாட்டியா? ஆமா, 10,000 ரூபாய் சம்பாதிச்சு போட்டு தினமும் 200 வாங்கிக்க. வருஷம் முழுக்க உனக்கே எம்பிட்டு செலவாகுது தெரியுமா? ஆமாம்மா, அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெரிய வீடே கட்டிடலாமா. ஏய், நீ என்கிட்ட மொத்த வாங்க போறதா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி சொல்லிவிட்டேன். திட்டுற எரும மாடு போங்கிட்டு. இன்னைக்கு உத வாங்காம போக மாட்டான் போல இருக்கு. அவன் மட்டும் நோட்டு வேணும் பேனா வேணும்னு கேட்டா காசு கொடுக்குறேன், எனக்கு மட்டும் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன். அவன் படிக்கிறான் கொடுக்குறேன், நீ என்ன படிக்கவா போற? நானும் படிக்க தான் போறேன், காசு கொடு. என்னத்தை படிச்சு கிழிக்க போற? அவன் வாழ்றதுக்காக படிக்க போறேன், நான் வந்து வாழ்க்கை படத்தை படிக்க போறேன். யோ, என்கிட்ட உத வாங்க போற, கம்முன்னு எந்திரிச்சு ஓடிடு சொல்லிட்டேன். இங்க பாருமுதா, 200 கொடுத்துரு, இல்லன்னு வச்சுக்க நானே உள்ள பூந்து போய் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அப்படியா? காசுல கைய வச்சுட்டு நீ இருந்துரு பாப்போம். ஒரு 200 ரூபாய் எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. பாரு, ஊர்ல அக்கம் பக்கத்துல போய்கிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. நீ நடு ரோட்ல படுத்துக்கிட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க, எட்டுக்கிட்டு மிதிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். ஏன்டா அது கம்முனு இருடா. யாத்தா நீ கம்முனு ராத்தா, எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறேன்? மனசாட்சி இல்லாதவங்களா இருக்காளுங்களே. சீ, இனிமேலாம் பாரு, சம்பாதிக்கிற காசுல நான் எனக்கு தேவையானது எடுத்துட்டு தான் கொடுப்பேன். என்ன அப்பா பார்க்க பாவமா இருக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுமா. பாவமா இருக்கா? எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. அடி மேல அடி அடிச்சா அம்மிக்கல்லாவது நகரன்னு சொல்லுவாங்க. ஆனா கல் நெஞ்சக்காரி கரையிறாள. ஒரு மனுஷன் நடு ரோட்ல படுத்துக்கிட்டு போறாள்றானே. கல் நெஞ்சக்காரி என்ன சமைக்கலையா உக்காந்துக்கிட்டு இருக்கிற? போவாங்க, தோட்டத்துல வேலை செஞ்சது கை காலு இடுப்பெல்லாம் ஒரே வலி. காலு குதிகாலும் கீழே ஊன முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில ஆக்குனதே இருக்கு, அதே 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம். ராத்திரியில நான் சப்பாத்தி தான் சாப்பிடுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, ஒரு நாள் சோத்தத்தினா என்ன குறைஞ்சா பேர போறீங்க? போவாங்க அங்கிட்டு. நீங்க வேணா போய் செஞ்சு பாருங்க, தெரியும். அடுப்பறையில அங்க வந்து வேலை செய்யணும், கட்டாந்தரையை கூட்டணும், வீடு வேலையை பார்க்கணும், எத்தனை வேலை ஒரு மனுஷன் செய்யறது. உனக்கெல்லாம் கொழுப்பு கூடி போச்சுன்னா அப்படித்தான். மருமவ இங்க இருக்கும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தா, அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாரு எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யறா? ஒருத்தரும் இல்ல. உங்க அத்தை வெளியே உட்காந்துக்கிட்டு பழமை பேசிக்கிட்டு நம்ம குடும்பத்தை கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நேரம் போயிடுது. உங்களுக்கு நேரத்துக்கு இதை வேணும் அதை வேணும், நேரத்துக்கு துணியை மாத்திக்கிட்டு போறீங்க வாரீங்க, அதை துவைச்சு போடணும், அதை துவைக்கலன்னா அதுக்கு வாழ்வாள்னு கத்துறீங்க, வீடு வாசல் கூட்டணும், அதை எம்பிட்டு வேலை. ஒருத்தராவது ஒரு ஒத்தாசை செஞ்சாதானே நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு. மொத்தமா நானே செய்யணும்னா எனக்கு உடம்பா இல்ல இரும்பு அடிச்சிருக்கா? நீ எதுவுமே செய்ய வேணாம், உன்னால முடியலன்னா சொல்லு, நான் கடையிலே சாப்பிட்டு வந்துடுறேன். ஆண்கள் நீங்க கடையில சாப்பிடுவீங்க, நாங்க கடையில சாப்பிட முடியுமா? வாங்குறதா வாங்குறீங்க, எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. அவன் புருஷன் அங்கே காசை அச்சடிச்சு வச்சுட்டு இருக்கேன். காசு மரத்துல காசு தூங்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா பறிச்சு எடுத்துட்டு போறதுக்கு. கையில 10 காசு இல்லாம தான் வீட்டுல செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ நக்கல் பேசிக்கிட்டு இருக்கியா நீ? இதுக்கு பேசாட்டுக்கு மருமகளை வர சொல்லுங்க, சனி ஞாயிறு வரப்போதே. வாய கிண்டாது. இவளை அடிச்சு துரத்தனே, இன்ன வரைக்கும் ஒரு போனையங்கானா ஒன்னியங்கானா. எங்கிட்டு போய் தொலைஞ்சிருப்பா? அவங்க அப்பங்க 2 நேரத்துக்கு போன் அடிச்சிருக்கணுமே. அவன் பேசின பேச்சுக்கும் அவன் முன்னாடி தொழில் வச்சு நான் நின்று காட்டணும். இருக்குது அவனுக்கு. ஷோ, டிவி போட்டா போட்டதே தான் ஓடுது. எத்தனை தடவை தான் இந்த படத்தை பார்க்கறது, சலிச்சு போச்சு. ஐயோ, இந்த காமெடியா இது அதுக்கு மேல சிரிப்பா இருக்குமே. இந்த படமெல்லாம் பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. புருஷங்கார வந்தது கூட தெரியாம அந்த அளவுக்கு டிவியா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. ஓய், நான் தான். அட, பயந்தே போயிட்டேங்க. லூசு மாதிரி பின்னாடி வருவீங்க. என்னது லூசா? ஏண்டி கட்டின புருஷனை பத்தி லூசுன்ற? ஐயோ சாரிங்க, எதை தெரியாம பேசிட்டேங்க.
அது சரி, நான் வந்தது கூட பார்க்காம அப்படி என்ன டிவியில முன்னுரமா பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க. சும்மாதானா? சரி சரி, நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேனே, என்னன்னு சொல்லு பார்ப்போம். சர்ப்ரைஸா? என்னதுங்க? நீயே சொல்லு பார்ப்போம். நீங்களே சொல்லுங்கங்க, கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு அறிவு இல்லைங்க. இந்த வீக்கெண்ட் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அது எதுன்னு சொல்லு. ஊருக்கு போறோமா? எங்கன்னு சொல்லு. அங்க அத்தை மாமாவை பார்க்க போறோமா? இல்ல. அப்பனா எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறோமா? அதுவும் இல்ல. அதுவும் இல்ல, இதுவும் இல்லனா வேற எங்க போறோம்? ஹனிமூன் போக போறோம். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமா தாண்டி, என் ஆசை பொண்டாட்டி. எங்க சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க போறோம்? அதுவா, ஊட்டி கொடைக்கானல் இந்த 2 இடத்துக்கு தான் போறோம். இந்த இந்த சண்டே வந்து கிளம்பணும் அப்படின்னா 3 days பேக்கேஜ். ஓகேவா? ஓ அப்படியா? செம்ம சூப்பருங்க. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். பாவம் பார்க்க மாட்டிக்கிறா என் பொண்டாட்டி, 10 ரூபாய் காசு கூட தர மாட்டிக்கிறா, இவளுக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கை போச்சு, காசு இருந்தா இப்போது கட்டிங் ஆச்சு. ஓ வெளியே படுத்துக்கிட்டு அசிங்கப்படுத்தாத, எந்திரின்னு சொன்னேன். நீ காசு கொடுத்தாதான் எந்திரிப்பேன், இல்லைன்னா இங்கே தான் படுத்திருப்பேன். உங்களோட பெரிய அக்கப்புறம் போய் தொலைஞ்சிருச்சு. எந்திரிச்சு தொலை, காசு தாரேன். அமுதா 200 ரூபா, அமுதா 200 ரூபா. ஆளை கொண்டு போய் அழிக்கிறதுக்கு என்ன ஒரு கொண்டாட்டம் பாரு உனக்கு. அப்பா 200 ரூபாலாம் தர மாட்டேன். உன் பாக்கெட்ல முதல்ல 100 ரூபா இருந்ததை பார்த்தேன். 100 ரூபா தான் தருவேன். அமுதா அது வாங்கி சாப்பிடறதுக்கு அமுதா. காசெல்லாம் சும்மா அழிக்க முடியாது. ஒவ்வொரு காசு சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ இரு ஒரு நாள் பேதி மருந்து கலந்து கொடுத்துட்றேன் பாரு, ஒரே தான் போய் சேர போற. டேய் மாமனே, இதுக்கு பேர் தான்டா தற்கூரி. புரியா? இப்ப என்ன பண்ணுன்னு பாக்குறியா? நீ உன் காசும் வேணா, நீ வேணா போடி. நில்லுங்கடா. ஐயோ சாமி, என்ன போ. இவ இதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வரா? அது 6 மணி நேரத்துல இவ வந்தாலே வில்லங்கமாச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி சோத்தையாவது போட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது. 10 நிமிஷம் பொறுங்க, கை காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போட்டு தாரேன். ஒரு நாள் செவுட்ட காட்டி நான் இழுக்க போறேன். அப்ப இருக்குது உனக்கு. அப்பா அப்பா என்னமாச்சு? ஏமா அழுற? என்னடி நல்லா தானடி இருந்தீங்க? என்னடி பிரச்சனை? ஏதோ பிரச்சனையாடி? அடி ஒப்பாரி வைக்காம சொல்லுடி, என்னன்னு தெரியாம பதட்டமா இருக்குல்ல? ஏப்பா உன் மாப்பிள்ளை என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாப்பா. வீட்டை விட்டு துரத்திட்டானா? அவனுக்கு என்ன பைத்தியமா? ஏண்டி அவன் என்ன பண்ண, நீ என்ன பண்ண, அத முதல்ல சொல்லு. நீ ஒண்ணும் பண்ணாம அவன் எப்படி வீட்டை விட்டு துரத்துவான்? ஊர்ல உள்ளவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரி. உன் பேர பிள்ளைங்க மேல உனக்கு ஏதோ தக்கறை இருக்கா? என்ன சொல்லி அனுப்புனா தெரியுமா? என்னடி சொன்ன? இன்னைக்கு அவரு டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போயிருக்காருப்பா. இந்த உமாவோட வீட்டுக்காரி வாய வச்சுட்டு கம்பெனி இருக்காம அவரை வம்பளத்திருக்காம்பா. அந்த டீ கடைக்காரனுக்கு 200 ரூபா தரணும் போல இருக்கு. இவரு கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீயை வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இவன் நீ எல்லாம் வேலை வெட்டிக்கு போகாத விடாச்சே, நான் தானே சகல அப்படின்னு சொல்லி ஊசியில வாங்கி குடிச்சிட்டு போன்னு சொல்லியிருக்கா. அப்படி உடனே இவரு கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து சொன்னாருப்பா. நான் கூட அவங்கிட்ட நம்ம போய் கேட்கணும் வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னடி? ஒன்றும் இல்லாதவன் அவளும் தொழில் நடத்துறான், நானும் தொழில் நடத்தணும்னாரு. எங்க நம்ம கிட்ட கையில காசு இல்லைன்னு. உங்க அப்பா உனக்கு என்ன சவரனை போட்டான்? 10 பவுன் தானே போட்டான். அவன் மட்டும் 20 பவுன் எடுத்துக்கிட்டு போவா, அவன்கிட்ட காசு எடுத்துக்கிட்டு போவா. நீ உங்க அப்பா வீட்டுல போய் போட வேண்டிய 10 பவுனையும் வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு இங்க வா, நான் தொழில் நடத்தணும் அப்படின்றான்பா. இந்த வயசுக்கு மேலடா எங்கப்பா போவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டி இப்படி எங்க உசுர எடுக்கிறீங்க? அந்த ஆளுக்கு என்ன இது? இந்த வயசுல வீட்டை விட்டு அடிச்சு துரத்திக்கிட்டு இதெல்லாம் ஒரு பேச்சு கலகா? எனக்கு என்ன பண்றதே தெரியலப்பா. காசு கொடுத்தா வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டாப்பா. ஏடி இங்க என்ன அச்சடிச்சுட்டா உட்காந்துருக்கு? உங்க அப்பா என்ன வேலைக்கு செஞ்சு என்ன ஆபீசர் உத்தியோகமா பாத்துக்கிட்டு இருக்கேன்? எரும மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன காசு வரும்னு நீங்க எல்லாம் காசுன்னு இருக்கீங்க. முடிஞ்சா வாழுங்க, முடியலையேன்னா விட்டு வந்துருங்க. அதை விட்டு அவன் கேட்கறதெல்லாம் சும்மா கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் இதுவே தொக்கா போயிடும். ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும். ஆமா, நான் வாழை வந்து உட்கார்ந்து தானே நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆமா, வாழ்ந்து கிழிச்சிங்க. எனக்கு வாய கிட்டா நீங்க சொல்லிட்டேன். என்னவோ தொங்க நகையை போட்டுக்கிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத புருஷன் அவன் கூட நீ வாழ்றதுக்கு இங்கேயே வாழாம இருக்கலாம். பாத்தீங்களாப்பா, இதுவே இப்படி பேசுத அப்புறம் எப்படிப்பா? இரு முதல்ல அந்த ஆளுக்கு போன பண்ணி கேக்குறேன். போன பண்ணி கேட்டாலும் அந்த ஆள் அதை தான் சொல்லுவான், காசு எடுத்துட்டு வா அப்படின்னு. மாப்பிள்ள அவன் ஒரு மனுஷனே கிடையாது தெரியுமா? என் மாமனார் தான் கூப்பிடுறது. எடுக்கவே மாட்டேன். போன எடுக்கிறான் பாரு. மாமனாரே, நகை போட்டா உன் புள்ள இங்க வாழ்வா, இல்லையா அங்கேயே இருக்க வேண்டியதான். எப்ப அவர் கோவமா இருக்காருப்பா, எடுக்க மாட்டாருப்பா.
எப்படியாவது காசு நகைய போட்டு விடுங்கப்பா. நகை போடுறதுக்கு காசு எங்கம்மா இருக்கு? நீங்க தான் அச்சு அடிச்சு எதுவும் கொடுத்துட்டு போனீங்களா? நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி கிளவி. அப்பா தம்பி கிட்ட கேளுங்கப்பா. அதானே என் பேரன் தலையை உருட்டலன்னா உங்களுக்குலாம் தூக்கமே வராதே. ஏங்க அந்த ஆளு போன் எடுக்க மாட்டாங்க. இந்த வயசுக்கு மேல புள்ள வீட்டுக்கு வந்தா பாக்குற சாதிசானா என்ன சொல்லும்? பையனுக்கு போன் போடுங்க, பையனுக்கு போன் போடுங்க. இவெல்லாம் ஆட்டாவே கிடையாது. எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆட்டா அப்பா என் தங்கச்சி தொங்கச்சிலாம் இருந்தாலுங்க மொத்த குடும்பத்தையும் அழிச்சுட்டு போயிருவேன். என் பேராண்டியை வாழ விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ என் பேராண்டி தலையில இப்படி எல்லாத்தையும் ஏத்துனா அவன் என்ன பண்ணுவான்? ஏங்க அப்ப நாளைக்கு நைட்டே நம்ம கிளம்புறோம்னா என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்து வைக்கிட்டோம்? உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வை சரியா? ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம். சரிங்க. நான் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேங்க ஹனிமூன் போறோம்னு. ஏய் இப்போதைக்குலாம் யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேணாம் சரியா? நம்ம அங்க போயிட்டு சர்ப்ரைஸா போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவோம். ஐயோ போட்டோவா சென்ட் பண்றதா? வேணாம் சாமி. ஏற்கனவே ஒரே ஒரு போட்டோ வச்சதுக்கே ஊருப்பட்ட பிரச்சனை. மறுபடியும் போட்டோ எடுத்து சென்ட் பண்றதா? ஐயோ என்ன மகா அனுபவம் பேசுதா? நல்லாவே பேசுதுங்க. அம்மா எனக்கு பெரிய பெரிய பஸ்ஸு, அப்புறமேட்டுக்கு அஞ்சு அஞ்சு பைக்கு, 2 கார் வேணும்மா, ஒரு ட்ரெயினும் வேணும்மா. நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் பைக்கு கார் எல்லாம் வாங்கலாம். ட்ரெயின் எல்லாம் தாண்டா. என்ன பொண்ணு பார்க்க போறேன் நிச்சயம் பண்ண போறேன்னாங்க, புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா என்னடி மஞ்சளா பிள்ளைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாம்மா. என்ன நிச்சயம் பண்ண போறேன் அப்படி இப்படி நீங்க புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சுடி. பொண்ணு நல்ல அழகான பொண்ணு, எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, நல்ல குணம் உள்ள பொண்ணு. அதான் நட்டு பணம் சீர்வரிசை வீடு அப்படி இப்படின்னு மொத்த சொத்தும் வருது. முதல்ல இருந்த தேவாங்கக்கு ஒரு பிரோஜனத்துக்கும் இல்ல. இப்ப இதுல வேற என் பேத்தி வேற அந்த வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. நான் எங்க அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் போய் எங்க பேத்தியை போய் கூட்டிக்கிட்டு நாங்க வந்துட்டோம். என்னம்மா சொல்றீங்க? கௌசிக்கு தெரியுமா? ஏண்டி அவ மட்டும் தான் பிள்ளைக்கு அம்மாவா? என் பையன் பிள்ளைக்கு அப்பா இல்லையா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாள் அவ வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ என் புள்ள என் பேத்தி எங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா. அதனால நாங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் எங்க வாரிசை நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அம்மா அவ பிரச்சனை பண்ணிருப்பானேம்மா, பிள்ளைக்காக தான் வாழ்றேன்னுலாம் சொல்லுவாளே. அம்மா வாழ்ந்து கிழிச்சா. அவ வீட்டுல பார்த்து வச்சிருந்த லட்சணம் தான் என் பேத்தி இன்னைக்கு எங்க வீட்டுக்கே வந்துட்டா. புள்ள பசியோட இருப்பா, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோல, ஊட்டி விடுவோம் வாமா. என் பேத்தி பசியோட இருப்பா. அங்க உள்ளவளுகளா ஒழுங்கா சோறு கொடுத்தாளுகளா என்னன்னு கூட தெரியல. புள்ள பாரு இழைச்சி போயிட்டா, வெயிட்டு கூட இல்ல, பொசுக்குன்னு இருக்கா. நான் போய் சாப்பாடு ஊட்டணும் வாரேன். ஆஹா சரிம்மா. அடி பாவிகளா, என்ன இப்படி இருக்காங்க? சி, தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது நல்லாவா இருக்கு? இவ மட்டும் அவ புள்ள கூட இருக்கணும், ஆனா அவ முள்ளையோட இருக்கக்கூடாது. என்ன புத்தி? சி. என்னப்பா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேம்மா. பிள்ளைய எழுப்பி விடுங்க. அன்பு குட்டியே, அன்புமா எந்திரி. இங்க பாருமா, அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்திரிடா தங்கம், எந்திரி. அன்புமா கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுற, உனக்கு பிடிச்ச ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எந்திரிடாமா, எந்திரி எந்திரி எந்திரி. தூக்கம் வந்தாலும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுக்கணும். இல்லைன்னு வச்சுக்க உடம்பு எப்படா தேரும்? இங்கே இருக்கும்போது உங்கள் அப்பா எல்லாம் வாங்கி போடுவான். இங்கே இருக்கிறதுக்கு உங்கள் ஆத்தாக்கு வலிக்குது. அங்கே உங்களுக்கு ஒழுங்காக வாங்கி கொடுத்தாங்களா என்ன? அப்போ புள்ள எப்படி இருக்கன்னு பாரு. நம்ம வீட்லேயும் அத்தனை பிள்ளைங்களை வளர்த்தோம். எல்லா பிள்ளைங்களும் கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கும். ஆனால் நீ பாரு, நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கதியா? ஊட்டி விடுறேன், சாப்பிடு. நல்லா இருக்கடா தங்கம், சாப்பிடு. புள்ள மாப்பிள்ளை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா போலயே. என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொல்ற? அப்படி மாப்பிள்ளையா? என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட தானே பேசிட்டு இருக்க? நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேம்மா. ரீல்ஸ் பாக்குறியா? ஏண்டி மாப்பிள்ளை போன் நம்பர் வாங்கி கொடுத்தேன் பேசுறீனா? மாப்பிள்ளைகிட்ட போன் பண்ணி பேசு. எம்மா நம்ம எப்படிமா பண்ண முடியும்? அவர் போன் பண்ணா நம்ம பேசலாம். ஏய் நல்ல பணக்கார குடும்பம்டி. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை கை நிறைய சம்பளம். இந்த மாதிரி மாப்பிள்ளை வேற எங்கிட்டாவது அமையுமா? நம்ம தான் நல்லா பேசி பழகணும். போனை போட்டு பேசுடி. மா போமா அங்கிட்டு. அடியே போன் பண்ணி பேசுடி, லூஸ் மாதிரி பண்ணாம. சாப்பிடு. போன்ல யாரடா? அந்த பொண்ணுதாம்மா ஃபோன் பண்றா. எந்த பொண்ணுடா? நிச்சயம் பண்ணிட்டு வந்தோம்ல அந்த பொண்ணு. ஏதுடா மருமக கிட்ட பேசு. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கோம். இந்த நேரத்துல போயிட்டு நான் இப்படி சொன்னா என்ன நடக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ இது வேற இருக்கே. இப்ப என்னடா பண்றது?